வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரூப்ஸ் அகிலஜோதி ஐயா நாமம் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து ஐயாவளி அன்புக்குடி மக்களுக்கும் அடியன் வயலை சுமுத்துக்குமாரின் பணிவான வணக்கங்கள். நம்ம இப்போ கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதம். இந்த மகாபாரதத்தின் உள்ள கதையை தொகுத்து இன்று முதல் பங்களாக நம்முடைய சேனலை பதிவேற்றம் செய்ய போகின்றோம். மக்கள் அனைவரும் கேளுங்க, உங்களுக்கு உள்ளதாக இருக்கும். வணக்கம். மகாபாரதம் இந்திய பாரதத்தின் 2 இதிகாசங்களுக்குள் ஒன்று மகாபாரதம். மகாபாரதம் உலகின் மிக நீண்ட இதிகாசங்களில் ஒன்று. நவீன இந்து சமயத்தின் முக்கிய நூல்களில் ஒன்றான பகவத்கீதையும் இந்த இதிகாசத்தின் ஒரு பகுதியே. பாண்டு, திருதராஷ்டிரன் என்னும் 2 சகோதர பிள்ளையிடையே இடம்பெற்ற பெரிய போரை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது இந்த காப்பியமாகும். மனித வாழ்க்கையில் ஒருவன் எவ்வாறு அறநெறி மற்றும் ஒழுக்கத்தோடு வாழும் முறை பற்றி கூறுவதே இந்த கதையின் நோக்கமாகும். மேலும் மனிதன் எந்த நேரத்திலும் தர்மத்தின் வழி தவறாது நடக்க வேண்டும் என்பதை பற்றியும் கூறுகிறது. அக்காவியம் பாரத மகா காவியம் என்றும் கூறப்படுகிறது. வெறும் கதையை மட்டும் வாசிப்பதென்றால் 6 மாத காலத்துக்குள் உங்களால் மகாபாரதத்தை வாசித்துவிட முடியும். ஆனால் அதில் உள்ள கவித்தத்துவ அழகு, அறச்சிந்தனை, பண்பாட்டு சிந்தனைகள் ஆகியவற்றை ஆழ்ந்து படிப்பதற்கு நம்முடைய வாழ்நாள் போதாது. ஆசான்களை அவமதித்தல், பெண்மையை சூறையாடுதல், வினை விதைப்பவனின் விதி பயன், தீய இடத்தில் இருந்தும் நற்குணம் கொண்டவனின் கதி என வாழ்க்கையின் ஒவ்வொன்றிலும் மனிதன் என்ன செயல் செய்தால் அவனுக்கு என்ன பலன் விளைவிக்கப்படும் என வாழ்வியல் புரிதல் ஏற்பட நம் மண்ணில் நிகழ்ந்தேறிய மாபெரும் இதிகாசம் மகாபாரதம். மகாபாரதம் பல தர்ம நெறிகளை நமக்கு உணர்த்துகின்றது. தர்மத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். பல சந்தர்ப்பங்களில் தர்ம சங்கடங்கள் தோன்றி நன்மை நெறி தவற வைக்க பார்க்கும். அத்தகைய தர்ம சங்கடங்கள் விளையும் போது தீங்கை சிறிதும் எண்ணாது தர்மத்தை கடைபிடித்து பண்பால் உயர்ந்து விளங்க வேண்டும் என்பதை மகாபாரதம் பல இடங்களிலும் எடுத்துரைத்து நமக்கு வழிகாட்டுகின்றது. குருச்சேத்திர போர் மகாபாரத காவியத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இப்போர் அத்தினாபுரம் அரியணைக்காக பங்காளிகளான கௌரவர்களும் பாண்டவர்களுக்கும் இடையே குருச்சேத்திரம் என்ற இடத்தில் நடைபெற்றது. இப்போரானது 18 நாட்கள் நடைபெற்றது. இன்னும் ஒரு அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.